இந்திய அரசியலை பொறுத்தவரை தற்போது பாஜக தான் நம்பர் 1 கட்சியாக இருந்து வருகிறது. நீண்ட காலமாக இந்தியாவை ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் கட்சி சமீப காலமாக வலுவிழந்து போயிருக்கிறது. பல கட்சிகளுடன் இணைந்து கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்து வந்த போதும் சமீப காலமாக காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக மாநில கட்சிகளை நம்பியே காங்கிரஸ் கட்சியின் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு வருகிறது. இப்படியான நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா செயல்பட தொடங்கிய பிறகு இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அதோடு மட்டுமின்றி பெருவாரியான மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கர்நாடகாவில் பாஜக ஆட்சிதான் நடக்கிறது. அதையடுத்து ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களிலும் பாஜகவை பெரிய அளவில் வளர்க்க வேண்டும் என்கிற முயற்சியில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இதில் தமிழகத்தை பொறுத்தவரை கூடிய சீக்கிரமே பாஜக பெரிய அளவில் வளர்ந்துவிடும் சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு கடந்த தேர்தல்களில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பல பாஜகவின் முக்கிய தலைவர்களும் தமிழகத்துக்கு வந்து பிரச்சாரம் செய்தார்கள். இதன் காரணமாக இதுவரை தமிழக மக்கள் மத்தியில் பெரிதாக அறிமுகம் இல்லாமல் இருந்த பாஜக இப்போது தமிழர்களின் கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுகுறித்து தற்போதைய தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் கூறுகையில், ஒரு காலத்தில் பாஜகவிற்கு தமிழகம் தேவைப்பட்டது, ஆனால் இனிமேல் தமிழகத்திற்கு பாஜக தேவைப்படும், அப்படி ஒரு சூழ்நிலை தான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமின்றி தமிழகத்தில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒருவர் கூட மக்களிடத்தில் உண்மையாக இல்லை. எதையாவது ஒரு பொய்யை சொல்லி ஓட்டுகளை வாங்கி ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதே இவரது குறிக்கோளாக உள்ளது. அந்த வகையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களை அந்த ஏமாற்றத்திலிருந்து மீட்க வேண்டும். தமிழகத்தில் புதிய அரசியல் சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அழுத்தமாக கால் பதித்திருக்கிறது. முக்கியமாக இந்த கட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது இளைஞர்கள் நிறைய பேர் உறுப்பினர்களாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகவே பாஜகவிற்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் தற்போது நான் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் இந்த நேரத்தில் எங்களது கட்சியின் சீனியர் தலைவர்களை சந்தித்து அடுத்தபடியாக கட்சியை வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு செல்வதற்கு என்னென்ன அரசியல் வியூகங்களை வகுக்க வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை நடத்தப் போகிறேன். அப்படி அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை ஏற்று அதன்படி கட்சியை அடுத்த லெவலுக்கு எடுத்துச் செல்லப் போகிறேன். சில அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் பாஜக வளராது, தமிழ்நாடு மக்கள் பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள் என்று அவர்களாகவே ஒரு கணக்கு போடலாம். ஆனால் அவர்களின் இந்த கணக்கு கூடிய சீக்கிரமே தப்பு கணக்காக போகிறது. காரணம், இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை தவிர எந்த கட்சியுமே ஆள முடியாது என்கிற நிலைமைதான் நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் இப்போது அதை அடியோடு மாற்றிவிட்டது பாஜக. அதே போன்ற ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலும் கூடிய சீக்கிரமே பாஜகவினால் வரப்போகிறது. தமிழ்நாடு என்றாலே திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்ய முடியும் என்று இருந்து வந்த இந்த நிலை சீக்கிரமே மாறிவிடும். திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் நடைபெறப் போகிறது என்று ஒரு அதிரடி கருத்தை கூறியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அவரது இந்த கருத்தை சில திராவிட கட்சி தலைவர்கள் அலட்சியமாக நினைத்தாலும் சிலருக்கு உள்ளூர் அச்சம் ஏற்பட தொடங்கியிருக்கிறது. காரணம், சமீப காலமாக பாஜகவினர் தமிழகத்தில் அதிகப்படியான கவனத்தை திருப்பி இருக்கிறார்கள். அதிலும் எல் முருகனுக்கு பிறகு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரான பிறகு அந்த கட்சியினர் புது ரத்தம் பாய்ந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறார்கள். இது பாஜகவை புதிய பாதைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு காலகட்டமாகவே தெரிகிறது. இப்படியான நிலையில்தான் பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்க நேற்று முன்தினம் கோவையிலிருந்து புறப்பட்ட அண்ணாமலை அவர்கள் பல ஊர்களிலும் பாஜக தொண்டர்களை சந்தித்து தனது எதிர்கால திட்டம் குறித்த தகவல்களை வெளியிட்டு வருகிறார். அப்படி அவர் செல்லும் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவருக்கு பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். இது தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், பாஜகவினர் மத்தியில் இதுவரை இல்லாத ஒரு எழுச்சி இப்போது ஏற்பட்டுள்ளது. சாதாரணமாக தமிழகத்தில் உள்ள அதிமுக, திமுக தொண்டர்கள் மத்தியில் தான் இது போன்ற எழுச்சி இருக்கும். அந்த எழுச்சி தற்போது பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக பாஜக கூடிய சீக்கிரமே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை எட்டி பிடித்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது. இப்படியான நிலையில் அண்ணாமலை ஒரு அதிரடியான தகவல் ஒன்று வெளியிட்டு ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். முக்கியமாக சில முக்கிய கட்சிகளின் ஊடகங்களுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக போன்ற கட்சிகள் பாஜகவை பற்றி தவறான பரப்புரைகளை செய்வதையே தங்கள் அரசியலாக வைத்திருக்கிறார்கள். அரசியல் உலகத்தில் எந்த தவறு நடந்தாலும் அதற்கு பாஜக தான் காரணம், பாஜகவை சேர்ந்தவர்கள் தவறானவர்கள், நாங்கள் மட்டுமே நேர்மையான அரசியல்வாதிகள் என்பது போன்று ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரத்தை மு.க. ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். மற்ற கட்சிகளும் பாஜகவை எதிர்த்தாலும் திமுகவை போன்ற எந்த கட்சியும் தவறான இடத்தில் பிரச்சாரம் செய்வதில்லை.
அதனால் திமுகவுக்கும் அதை சார்ந்த ஊடகங்களுக்கும் கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய ஆப்பு வைக்கப் போவதாக நேற்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டார் அண்ணாமலை. அவர் கூறுகையில், பாஜகவை பற்றி ஊடகங்களில் வரும் செய்திகளை கண்டுகொள்ள வேண்டாம். இன்னும் 6 மாதங்களில் ஊடகங்கள் அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்று ஒரு அதிரடி தகவல் கொடுத்தார் அண்ணாமலை. இதற்கு முக்கிய காரணம், பாஜகவின் முன்னாள் தமிழக தலைவராக இருந்த எல் முருகன் தற்போது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அதனால் அவர் மூலமாக இன்னும் 6 மாதங்களில் அனைத்து ஊடகங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவோம் என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, அதன் பிறகு பாஜகவை பற்றி உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களை தட்டி தூக்கி விடுவோம் என்று ஒரு அதிரடியான மிரட்டல் விடுத்திருக்கிறார். இந்த செய்தி நடுநிலையான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களை விட பாஜகவை பற்றி பொய் பிரச்சாரம் செய்வதையே வேலையாக வைத்திருக்கும் திமுக மற்றும் அதன் சார்ந்த ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பீதியை கொடுத்துள்ளது. இப்படி வந்த வேகத்திலேயே அண்ணாமலை அதிரடி காட்ட தொடங்கி இருப்பது பாஜகவிற்கு எதிரான அரசியல்வாதிகள் மட்டுமின்றி பொய்யான தகவல்களை வெளியிடும் ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.